ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சண்டே, எல்லோரும் வீட்லேயும் சிக்கனா சமைச்சாச்சா? சாப்பிட்டீங்களா? நானும் இப்போ தாங்க வேலையை முடித்தேன். வேலையை முடிச்சுட்டு தான் அதுக்கு பிறகு ஐயையோ, நம்ம ஹேர் கட் சேலஞ்ச் வேறு பண்ணியிருக்கோமே, கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வேகமாக ஓடி ஓடி இல்லைன்னா எப்படா வேலை முடியும்? அப்பாடா, நேற்று சீவுனத்தால் அப்புறம் அடுத்த நாள் சாயந்தரம் தான் சீவுறது. அந்த மாதிரி தான் என் ரொட்டீன் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. இன்னமே அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்து வச்சுருக்கேன். இப்போ தான் வேலை எல்லாமே முடிஞ்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு, ஐயையோ, நம்ம ஹேர் கேர் சேலஞ்ச் வேறு பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் சரி ஓடியாந்து வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கேங்க. நீங்களும் என்னைய மாதிரி மறந்துருந்தீங்கன்னா டக்குன்னு நீங்களும் உங்களுக்கு ஹேர் கேர் ஆரம்பிங்க. எண்ணெய்க்குனே தேய்ங்க, எதனாலும் தேய்ச்சி அரைச்சி தடவுங்க. என் வீடியோவை பார்த்து தேய்ங்க. வேறு என்ன சொல்கிறது? இன்றைக்கி வந்து நம்ம வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் லைட்டாக வச்சா போதுங்க. ரொம்ப வந்து வைக்க தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம தலையில் வந்து நேற்று வச்ச எண்ணெய் வந்து இருக்குது. நம்ம வந்து ரொம்பயும் வந்து நமக்கு வந்து முடி வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக வச்சோம்னா சளி பிடிச்சிக்கிறோம். சளி பிடிச்சி காய்ச்சல் வந்துடும். அது எதுக்கு தேவையா? செய்கிற வேலையை கொஞ்சம் பதறாமல். என்றைக்குமே வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்னா உடனே ரிசல்ட் வந்து டக்குன்னு வந்து கிடச்சிராது. அதுக்காண்டி எனக்கு உடனே முடி வளரணும், நான் 1 லிட்டர் எண்ணெயை கொண்டு போய் நான் தேய்ப்பேன், இன்றைக்கே எல்லாத்தையும் தடவுவேன்னா அது வந்து முடியாது. அதனால தான் நமக்கு பதறாமல் ரிசல்ட் கிடச்சாலும் நல்ல ரிசல்ட் வேணும்னு சொல்லிட்டு நான் 100 டேஸ் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். 6 நாளில் முடிவு தெரியும், 7 நாளில் முடிவு தெரியும், 2 வாரத்தில் முடிவு தெரியும், அதெல்லாம் பொய். அது வந்து நம்ம முடி விஷயத்தில் வந்து நம்ம அப்படி உடனே வந்து ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கவே கூடாது. அது வந்து தப்பு. நம்ம வந்து எந்த ஒரு வேலையுமே வந்து நம்ம கரெக்டாக ரெகுலராக ஒழுங்காக வந்து பண்ணிக்கிட்டு வந்தாலே அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. நம்ம இடைவெளியே நம்ம ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையை திடீர்னு கிவ் அப் பண்ணோம்னா தான் அதில் வந்து எதுனாலும் ஒன்று வரும். ஏன்னா இப்போ எனக்கு முதல்ல முடி வந்து நல்லா இருந்துச்சு. அப்போ திடீர்னு கொட்டுறதுக்கு காரணம் என்ன? நம்ம கல்யாணம் முடிஞ்சிச்சு, 2 பிள்ளை பெற்றாச்சு, கொட்ட தான் செய்யும்னு சொல்லுவாங்க. ஆனால் கொட்டினது பிறகு இப்படி மூட்டோட வருதுன்னா அப்போ நம்ம உடம்புல ஏதோ ஒரு குறை இருக்குது. நமக்கு இல்லை சத்து கம்மியாக இருக்கணும், இல்லை நம்ம ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும், நம்ம மனசளவில் எதுனாலும் நமக்கு மனசு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்கணும், ஒரு விஷயத்த நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுறேன், ஏதோ ஒரு காரணம். இல்லை நம்ம மெடிக்கல் ரீதியாக என்ன இதுன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஏதோ நம்மளால் முடிஞ்சதை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து தைராய்டு இருந்தால் வந்து முடி வந்து ரொம்ப கொட்டும்னு சொல்லுவாங்க. அதுக்கெலாம் வந்து அவங்க வந்து மாத்திரை தான் போடணும். அதுக்கெலாம் நம்ம வந்து ஒன்றும் நம்ம இதிலையே க்யூர் பண்ணலாம்னா க்யூர் பண்ண முடியாது. அவங்க தைராய்டு மாத்திரை போடணும். அதுக்கேற்ற டாக்டர்கிட்ட தான் வந்து அவங்க போய் கன்சல்ட் பண்ணி அவங்க என்னென்னு சொல்லி கேட்டுக்கிறணும். அது வந்து நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. நம்ம வந்து இப்போ முடியை கேர் பண்ணுறோமா, அது வந்து உடனே ரிசல்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைக்கக்கூடாது. இப்போ பையா தான் கிடைக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம வந்து இப்போ எண்ணெய் வந்து மசாஜ் நல்லா வந்து பண்ணியாச்சா? எண்ணெய் வந்து ரொம்ப தேய்க்கக்கூடாதுன்னு சொன்னேன். நான் கொஞ்சம் தான் எடுத்தேன். ஒரு 2 தடவை தான் எடுத்திருப்பேன். எடுத்து நல்லா இது பண்ணிவிட்டு நுனி முடியில் மட்டும் கொஞ்சம் நல்லா வச்சுக்கிறணும். ஏன்னா நேற்று வச்சது வந்து காஞ்சு போச்சு. அதனால நுனி முடியில் மட்டும் கொஞ்சம் நல்லா வச்சுக்கிட்டு நம்ம எப்பவும் போல் நம்ம கீழேருந்து நல்லா சிக்கெடுத்து நல்லா டைட்டாக வந்து பின்னல் வந்து நம்ம வந்து போட்டுக்கிறணும். சிக்கு வந்து நம்ம எடுக்கும்போது வெக்குன்னு பிடிச்சி வந்து இழுக்கக்கூடாது. பையா தான் வந்து சீப்பில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். நல்லா இப்போ நீங்கள் நேர் உச்சி எடுப்பீங்கன்னா நேர் உச்சி, கோண உச்சி எடுப்பீங்கன்னா கோண உச்சி எடுத்து நல்லா வலுன்னு வலிச்சு சீவிடுங்க. டெய்லி தலைக்கு குளிக்கக்கூடாதுங்க. டெய்லி தலை குளித்தாலே முடி போயிருங்க. 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா அப்படி தாங்க குளிக்கணும். நம்ம ரொம்ப வந்து வெயிலாக இருக்குது, ரொம்ப வேர்க்குது அப்படின்னா வந்து நம்ம வந்து டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து தலை குளிக்கலாங்க. ஆனால் நான் வந்து அப்படி குளிக்க மாட்டேங்க. எனக்கு வந்து செட் ஆகாது. அதனால் நான் வந்து செவ்வாய், வெள்ளி இல்லை ஞாயிற்றுக்கிழமை எப்போயாச்சும் அந்த மாதிரி தாங்க குளிப்பேன். இப்போ வந்து நம்ம வந்து முடியை வந்து நல்லா வந்து இங்கே பாருங்கள், நுனி முடி வரைக்கும் நல்லா டைட்டாக பின்னியாச்சு. பின்னி ஒரு லப்பர் பேண்டு போட்டுவிட்டோம்னா இன்றைக்கி ஹேர் கேர் வந்து முடிஞ்சு போச்சு. இது தாங்க. அது எதுவுமே வந்து நம்ம சிம்பிளாக ட்ரை பண்ணணும். நமக்கு வந்து உடனே வேணும்னு அது இது அப்படி இப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணக்கூடாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ முடிய ஆரம்பிச்சிருக்கோமா, அப்புறம் வந்து இன்டேக் வந்து நம்ம என்னென்ன சாப்பிடணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து டைட்டாக பின்னியாச்சு. இதை வந்து ஒரு பேண்டு போட்டு விட்டோம்னா வேலை முடிஞ்சுச்சு. நம்ம அடுத்து ஏதாவது ஒரு வேலையை போய் பார்க்குறதுனா நம்ம அடுக்கில் பார்த்துட்டு இருக்கலாம். இன்றைக்கி 3ஆவது நாள் வந்து நல்லா வெற்றிகரமாக முடிச்சாச்சு. அடுத்து நாளைக்கு பார்ப்போம். 4ஆவது நாள் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ காலையில் பின்னிருக்கேன்னா சாயந்தரம் ஒரு தடவை வந்து நம்ம பின்னிடணும். காலையில் பின்னதோடு விடக்கூடாது. இப்போ காலையில் பின்னிருக்கேன், திரும்ப சாயந்தரம் இதே மாதிரி பின்னல் போட்டு இது பண்ணிவிட்டு நம்ம அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.